सद्गुरु स्वामिनः जगद्गुरु शंकराचार्य स्वामिनः प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की मुरलीधर सद्गुरुनाथ महाराज की समस्त भक्त वृंद की सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की आंजनेय स्वामिनः नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण 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 नारायण அவரது கேட்கல பாருங்க ரைட் கேட்கல ಜಾಸ್ತಿயா இருக்கு அபார கருணா சிந்து ஞானதம் சாகாந்த ரூபிணோ ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி உதான் வேகம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு
பிரணமாமி முதான்வகம் பிரணமாமி முதான்வகம் தாமரை மலர் ஒன்று கண்டே தாமரை மலர் ஒன்று கண்டே ஞான தவ மாமுனிவர் குருவினிலே முனிவரின் உருவினிலே தாமரை மலரும் கண்டே பூமியில் சிறந்த புண்ணிய காட்சியில் பூமியில் சிறந்த புண்ணிய காட்சியில் காமகோட்டி எனும் தடாகத்தில் மலர்ந்த தடாகத்தில் மலர்ந்த தாமரை மலர் ஒன்று கண்டே ஞான மாமுனிவர் உருவினிலே தாமரை மலர் ஒன்று கண்டே கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிட கருணை கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிட கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிட கரங்கள் இருபத மலர்கள் இன்னல்கள் கலைந்திட இருபத மலர் இருபத மலர்கள் இன்னல்கள் கலைந்திட பொழிந்திட திருவாய் மலரோ அருளுரை
ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர जय जय शंकर कांची शंकर कांची शंकर कामाक्षी शंकर कांची शंकर कामकोटि शंकर कांची शंकर कामाक्षी शंकर कांची शंकर जय जय शंकर हर हर 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 जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जगद्गुरु चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी मंदस्मितमुखाम्बोजं महनीय गुणार्णवं नेति वेरे इन्निक्कु वेरे महनीय गुणार्णवं मथुरा भाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं विग्रहं ज्ञानानंदं प्रपन्नो निर्मल ज्ञान सिद्धये निर्मल ज्ञान सिद्धये भले अभिभोजनम हरिहर ब्रह्मादि पूजा स्मृतौ यत्कार्यं त्रिविधं
ಶಾಸ್ತ್ರಾರ್ಥ ನಿರ್ಣಾಯಕಂ ಶ್ರೀನಾರಾಯಣ ತೀರ್ಥ ಸದ್ಗುರುವರಂ ತನ್ನೌಮಿ ಮುಕ್ತಿ ಶ್ರೀಯೇ நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம். இந்த புருஷோத்தம மாசத்துல பண்ணக்கூடிய சத்து விஷயங்கள் பல மடங்கு விருத்தியாகும். நேற்றைக்கே சொன்னோம், ஒரு நாமாவுக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. ஒரு நாமா பல மடங்கு அடையும். அது மாதிரி இந்த மாசத்துல பண்ணக்கூடிய சத்து விஷயங்கள், சத்காரியங்கள் நம்மளுடைய க்ஷேமத்துக்கு பல மடங்கு விருத்தியாகும். ஆகையினால எல்லோரும் ஏதோ பாகவதர் அவர் பாடுறதுக்காக உக்காத்தி வைக்கிறார், இல்லைன்னா ஏதோ சொல்றார் நினைக்க வேண்டாம். இது புருஷோத்தம மாசம். இந்த மாசத்தினுடைய விவரத்தை சொல்லணும்னா அதுவே 2 மணி நேரம் ஆகும். அப்பேற்பட்டதான ஒரு ரொம்ப வசதியான ஒரு இதை மலை மாசம்னு ஒதுக்கி வைக்கப்படாது. புருஷோத்தமனுக்கு ரொம்ப உகந்த மாசம் இந்த மாசம். ஆகையினால இப்போ பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய க்ஷேமத்துக்கு சௌக்கியத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் அது. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் குருநாதருடைய கிருபையினால நம்ம அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. இதில் இந்த ஸ்லோகத்தில் நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் என்ன நமக்கு கிடைக்கிறதுன்னா, லட்சம் பிரணவ ஜபனம் பண்ணினா என்ன பலனோ கொடுத்துடுறார். ஓங்கார லக்ஷாதிகம் என் மூர்த்தே அபி பூஜனம். பிரம்மா விஷ்ணு சிவனை பூஜை பண்ணினா என்ன பலனோ அதையும் சேர்த்து கொடுத்துட்றாராம். சத்த உட்காந்து உங்க பூஜையை பாதையில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு போக வேண்டாம். நாராயண தீர்த்தர் அப்படிங்கிறத சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவ்வளவு அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா சுவாமிகள் பண்ணக்கூடிய அந்த பிரணவ ஜபம் நம்மளால பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். யத்கார்யம் த்ரிவிதம் சமஸ்த ஜகதாம். அப்பேற்பட்ட குருநாதர் எதற்காக இருக்கார்னா சமஸ்த குணங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கார். அதுக்கு மட்டும் இல்லையா, இன்னொரு பெரிய ஐஸ்வர்யம். அவரை பத்தி கேட்கவோ பாடவோ நினைச்சா முக்தி கொடுத்துட்றாராம். தன்னௌமி முக்தி ஸ்ரீயை. அப்பேற்பட்ட நாராயண தீர்த்த சுவாமி யாரு? ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணனுடைய பிறப்பிலிருந்து ருக்மிணி கல்யாண பர்யந்தம் பாடுறார். எங்கோ ஆந்திர தேசத்தில் மங்களகிரி பக்கத்தில் சோபனாத்ரின்னு சொல்லக்கூடிய பின்னாடி பாட போறார். சோபனார் ஸ்ரீ ஸ்ரீ நரசிம்மான்னு பாடுறார். கோதாவரி தீரம், கோவிந்த சாஸ்திரின்னு பேர் அவருக்கு. சத்பிராமணர், சகல சாஸ்திரமும் படித்தவர், நன்ன வேத வித்வான், சகல சாஸ்திரத்தையும் படித்தவர். அவருடைய தொழில் வைதிகம் பண்ணி வைக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று வைதிகம் பண்ணி வைக்கக்கூடியவர். ஒரு சமயம் இது மாதிரி வைதிகம் பண்ணி வைக்க போகும்போது கோதாவரி தாண்டி தான் வரணும். அந்த சமயம் அவர் நடந்து போகும்போது கோதாவரியில் நடக்கிற மாதிரி இருந்தது தீர்த்தம். அந்த வைதிகத்தை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆறார். ஆற்றுல அப்பேற்பட்டதான ஔபாசனாதிகள்லாம் வச்சுண்டு வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அது பிரகாரம் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர். அந்த வைதிகத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது என்னாச்சு, அந்த கோதாவரி தீரத்தில் பிரவாகம் ஜாஸ்தி ஆகிடுது. இவர் நடக்க ஏதோ கொஞ்சம் தான் வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வர்றவர் பாதி அந்த கோதாவரி தீரத்தில் நடந்து வரும்பொழுது பெரிய பிரவாகம் அடிச்சுட்டு வர்றது. அவர் மனசில் நினைக்கிறார், இவ்வளவு சாஸ்திரத்தையும் இவ்வளவு வேதத்தையும் படித்த நாம் இப்போ அல்பாயுசில் போக போகிறோமே அப்படின்னு அவருக்கு தாபப்பட்டார்.
எதற்கும் பிரயோஜனமே இல்லாமல் போகிறோமே. அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லக்கூடிய திரிவிதத்தையும் இன்னையோடு விட்டுட்டேன் அப்படின்னு அந்த சந்நியாச மந்திரத்தை அடுத்த ஜென்மா, ஒரு சந்நியாசிங்கிற சொல்லும்பொழுது அடுத்த ஜென்மான்னு அர்த்தமாக இருக்குது. அப்போ அந்த சந்நியாச மந்திரத்தை ஜபம் பண்ணி இந்த பிரவாகத்துலேருந்து எப்படியாவது காப்பாற்றி அக்கறைக்கு போனால் தேவலையேன்னு நினச்சார். மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு அக்கறை போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே அவாத்துக்கு போகும்பொழுது வாழ்த்து மாமி சொல்கிறா, கதவை திறந்து பார்க்கும் பொழுது சொட்ட சொட்ட தான் போகிறார். அவாத்து மாமிக்கு எப்படி தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், நன்ன காஷாய கமண்டலு தாரியா தண்டி சந்நியாசி மாதிரி காட்சி தெரியறது, சொட்ட சொட்ட நிற்கிறார். இவரே மறந்துவிட்டார், அந்த சோர்ந்து போயிட்டார்ல, நீச்சல் அடித்து சோர்ந்து போயிட்டார், கரை ஏறிட்டார். அப்படிங்கும் பொழுது தாம் அந்த சங்கல்பம் பண்ணினது பகவானுக்கு இஷ்டமாக இருக்குது, தன்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சதுன்னு அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டார். அந்த அம்மா பதறா, எங்கிட்ட சொல்லாமல் நீங்கள் சன்னியாசம் வாங்கினுட்டேலே, எப்போ வாங்கினேன் அவர் வாத்து மாமி கழுக்கிறா. இவர் பல தேசங்கள் அப்படியே சஞ்சாரம் பண்ணி அங்கேருந்து நேராக காசி போகிறார். காசியில் ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகாத்மா, பெரிய சந்நியாசி அவரிடத்துல சந்நியாசம் வாங்கிக்கிறார். சந்நியாசம் வாங்கிண்டு நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற தீக்ஷா நாமம், கரதல பிக்ஷா கரதல வாசகான்னு இருந்துருக்கார். ஒரு சன்னியாசிக்கு என்ன வேணும்? அதுதானே வேணும். எந்த பொருள் மேலேயும் நாட்டமில்லை, இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு ஒவ்வொரு ஊராக சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். அப்படி வரும்பொழுது இந்த நாராயண தீர்த்தரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டா அந்த கீர்த்தனையில் இதெல்லாம் நமக்கு உபகாரமாக இருக்கும். அப்படி அனுபவிக்கும் பொழுது அப்படி திடீர்னு அவருக்கு ஒரு வைத்த வலி வந்துடுறது. பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யவதின்னு திருப்பதி பெருமாள் எப்படி நாம் சேவிக்கிறோமோ, திருப்பதி பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ அசிரீரி வாக்கு கேட்கறது, நீர் இப்படியே கிளம்பி வரகூர் போம். அவர் ஆந்திர தேசத்துக்காரர், எங்கே வரகூர் இருக்குது, எங்கே அந்த சுவாமியை தேடிட்டு எப்படி போகிறோம் அப்படின்னு ஒருத்தராக கேட்குறார். ஒருத்தர் ஒவ்வொரு வழி காட்டுறார். அப்படியே வந்துன்னு இருக்கார். தமிழக தேசத்தில் வரார், நம்ம திராவிட தேசத்துக்கு வரார். அப்போ ஒரு நாள் படுத்துட்டு இருக்கார். சொப்பனத்தில் தரிசனம் கிடைக்கிறது. நீர் கார்த்தால எழுந்திருக்கும் பொழுது உமக்கு முன்னாடி என்ன தரிசனம் ஆறுதோ அது பின்னாடி போ. அப்படி பின்னாடி போகும்பொழுது என்ன வச்சு, கொள்ளடக்கரை வழியாக வந்துட்டுருக்கார். கோவிந்தபுரமும் போகிறார். கோவிந்தபுரம் போயிட்டு தான் வரார். கதைக்காக இப்படி சொல்லின்னு போயின்னு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது நடுக்காவேரிங்கிற ஊருக்கு வரார். நடுக்காவேரி ஊருக்கு இருக்கக்கூடிய அந்த விக்ன விநாயகர் பின்னாடி முதல்ல பாட போகிறார். அந்த பிள்ளையார் அந்த வராகம்னா பண்ணி, ஒரு வெள்ளை பண்ணி, அவரோட இவரோட நடுக்காவேரியில் வந்து பிள்ளையார் தும்பிக்கையை காட்டுறார். இப்படி தான் அந்த வராகம் பெயருக்கு. அந்த வராகத்தை தொடத்தின்னு போகும்போது இந்த வரகூரில் இருக்கக்கூடிய இந்த கல்யாண சீனிவாசர் இருக்காரே, அந்த ஆற்று உள்ளே போயிடுது. ஆற்று உள்ளே போனோடனே ஒரு தண்டி சன்னியாசி வாசல் நிற்கிறாரு. கிரகஸ்த தர்மம் என்ன சொல்லியிருக்குன்னா, சன்னியாசி ஆசிரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அவெல்லாம் ஊர்க்காரெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. உங்கள் ஆற்று உள்ளே பண்ணி போயிருக்குன்னு அங்கே ஒன்றையும் காணும். அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்குறார். ராத்திரி பெருமாள் தரிசனம் கொடுக்குறார். ஸ்ரீதேவி பூதேவியா கல்யாண சீனிவாசர் திருக்கோலத்தில் தரிசனம் கொடுக்குறார். மறுநாள் கார்த்தால அந்த ஊர்க்காரெல்லாம் கூப்பிட்டு, இந்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, இந்த இடத்துல தோண்டுங்கன்னு சொல்லும்போது ஒரு அச்சாவதார திருமேனி, அழகான, இப்போல்லாம் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரோமே, அந்த அபரிமிதமான அந்த திருமேனி அந்த ஆற்றுலேருந்து கிடைக்கிறது. அந்த திருமேனி இன்றைக்கும் போய் பார்க்கலாம். கல்யாண சீனிவாசர்னு பேர் அவருக்கு. திருப்பதிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ண முடியலையோ அவருக்கு பண்ணலாம். அவருக்கு வைகானச முறையில் அந்த ஒரு பத்ததி ஏற்பாடு பண்ணுறார். ஏற்படுத்தி அது ஒரு சம்பிரதாயமாக கொடுக்குறார். அப்படி அந்த நடுக்காவேரியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சமயம் இவர் ஆந்திர தேசத்தில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு சின்ன குழந்தை நன்னா சலங்கை கட்டிண்டு ஒரு பட்டு வஸ்திரத்தை உடுத்திண்டு வரக்கூடிய அந்த குழந்தை மங்களாலய மாமவ தேவா
இன்னும் ஒரு சீட்டு எழுதி கொடுத்துட்டு போய்டுறது. அந்த குழந்தைய தேடின்னு ஆற்று விட்டு வெளியில் வரார், அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுது. ஸோ மங்களாலய மாமவ தேவா, மங்களாலய மாமவ தேவா, மங்களாலய மாமதேவான்னு சுற்றிகிட்டே இருக்கு அவருக்கு. அந்த காட்சி வந்துட்டே இருக்கு. அப்பப்போ கீர்த்தனம் பண்ணும் பொழுது இந்த கீர்த்தனை எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி வைக்க போகிறார், பின்னாடி வரப்போகிறது. அப்பேற்பட்ட பகவானே எடுத்து கொடுக்குறார். இப்பேற்பட்ட மகான்களுக்கு பகவானே எடுத்து கொடுக்குறார். மங்களாலய மாமவ தேவா. அது மாதிரி பகவான்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்த நம்மளுடைய திராவிட தேசத்தில் எத்தனையோ திருவாசகத்தில் தில்லை நடராஜர் இடத்துல போய் சைன் வாங்குறார். நம்ம ஜெயதேவ சுவாமிகளோ 19வது அஷ்டபதியில் சைன் போடுறார். ஸ்மரகரல கண்டனம் அமசிரசி மண்டனம் அப்படின்னு சைன் போடுறார். ஒரு 4 மணி நேரம் சொல்ல வேண்டியதை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். தீர்த்த தரங்கத்தில் இப்படி சொன்னால் தான் உள்ளே போக முடியும். அப்போ தான் அது புரியும். ஊர்த புன்ற சந்நியாசியாக இருக்கார் நம்மளுடைய நாராயண தீர்த்தர். கோவிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய போதேந்திரால் ஊர்த புன்ற பாபம் அபாபம்னு கீர்த்தனையில் வர்றது. அது மாதிரி ஆலங்குடி பெரியவாலும் ஊர்த புன்ற சன்னியாசியாக இருந்தார். பெரும்பாலும் திரிபுன்றம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய சன்னியாசி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஊர்த புன்ற சன்னியாசிகள் அந்த நாளில் இருந்திருக்கா. அவர் கிருஷ்ணனுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பித்து ருக்மிணி கல்யாண பர்யந்தம். இப்போ கோவிந்தபுரம் போனான்னு சொன்னேனே, நாம சித்தாந்தத்தை போதேந்திரால் பண்ணின அந்த சித்தாந்தத்தை ஒரு நாள் ராத்திரியிலேயே கிரகிச்சுன்னுட்டு அந்த சித்தாந்தத்தை ஒட்டி ஒரு கீர்த்தனம் பண்ண போகிறார். முதல் கீர்த்தனம் வேதாந்தார்த்த விசாரகம்ய திஷனா வித்வஸ்த பேதாசயம் டானாதந்திர பதார்த்த சம்சயத்கானத்வாந்தார்க துல்யம் குணைஹி நானாதேச திகந்த சந்தத யச பிராப்தவகாசம் குரு ஸ்ரீநாராயண தீர்த்த சத்குருவரம் தன்னோமி முக்திஸ்ரீயே. போதாகாதசு நிர்மலாதி மதுரே என்மானசாப்தோ ஹரிஹே क्रीडति युज्जित दुग्ध सिंधु अनिशं शांत्यादि दूती जनैगे भक्ति ज्ञप्ति विरक्ति संयमदलं कन्यातयं प्रापयः श्रीनारायण तीर्थ सद्गुरुवरं तन्नोमि मुक्तिश्रिये. அந்த நடுக்காவேரி விநாயகரை முதல்ல பாடுறார். சித்தாந்த கீர்த்தனையிலேருந்து வருவோம். ராமகிருஷ்ண கோவிந்தேதி நாம சம்பிரயாகே ராமகிருஷ்ண கோவிந்தே நாம சம்பிரயோகே காமமேக ஸ்நானதோயோ சர்வோத்தம பிரயாகே அமகிருஷ்ணதோயோ सर्वोत्तम प्रयाग रामकृष्ण गोविंदे नाम संप्रयोग राममेघ स्नानतो सर्वोत्तम प्रयाग दिग्देश
काल अनपेक्ष सिद्ध सर्वसुलभे दिक्देश काल अनपेक्ष सिद्ध सर्वसुलभे सद्गुरु कृपा समुद्र संगगे तुलाबे सद्गुरु कृपा समुद्र संगगे तुलाबे राम कृष्ण गोविंदेति नाम संप्रयोग काममेघ स्नानतव्यं सर्वोत्तम प्रेया राम नाम गंगया सम्मिलित कृष्ण नाम राम नाम सम्मिलित कृष्ण नाम यामुने गोविंद नाम सरस्वती प्रतीते नामुने गोविंद योगी मानस परमहंस कुलकलिते वागीश विष्णु रुद्रादि वाग्लहरि ललिते राम कृष्ण गोविंदेति नाम संप्रयोगे काममेघ स्नानतव्यो ऋग्यजु समाधि वेद शाखि मूल विलसिते राघलोभ संताप शांतिकर चरित्रे स्नान संध्या जप होम तर्पणानपेक्षिते हानि वृद्ध्याधिरगीत अखंड सुख फलदे राम कृष्ण नाम संप्रयोगे काममेघ स्नान स्नानं मानसिकं तस्य स्मरणं वचनिकं कीर्तनं गायिकं तस्य कीर्तने सुनतनं यागयोगराग भोग त्याग संबद्धो विना भक्ति विरक्ति विज्ञान भरमुक्ति फलदे राम कृष्ण गोविंदेति नाम संप्रयोगे काममेघ स्नान याग योग राग भोग त्याग संबंधम बिना भक्ति विरक्ति विज्ञान परामुक्ति फलते ब्रह्म विद्यालय क्षण निरीक्षण विचक्षण बाधित घोर संसार वारण तत्कारणे राम कृष्ण गोविंद नाम संप्रयोगे काममेघ स्नान सर्वोत्तम सर्वपापोगतिमीर चंड सूर्य मंडले सर्वपापोगतिमीर साधु नारायण तीर्थ तीर्थ राज विमले साधु नारायण तीर्थ तीर्थ राज विमले गोविंदेति नाम संप्रयोगे काममेघ स्नान सर्वोत्तम प्रयागे பிராச்சீனத்தில் இப்படி பாடுறது பின்னாடி வந்தவா அது கொஞ்சம் ராமா கிருஷ்ண கோவிந்தேதி நாம பிரயாகே காமமேக
இது கொஞ்சம் வால்யூம் கட்டுங்க. இது இப்ப வந்தது. பிராச்சீனத்தில் இப்படி பாடுறது வழக்கம். ராமான்னு சொல்லு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ, கிருஷ்ணான்னு சொல்லு யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ, அந்தர்வாகினியாக ஓடக்கூடிய சரஸ்வதி தீரத்தில் போய் ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ அது கிடைக்கிறதுங்கிறார். ஐயாவாலாவது எங்காத்து கிணத்தடி வாங்கோ நான் காமிக்கிறேன்னார். நாராயணர் தீர்த்தர் ஒரு படி மேலே போய் உன் வாக்குலேயே இருக்குங்கிறார். உன்னுடைய வாக்குலேயே இது மாதிரி சொல்லி சொல்லி பாடினா ஜென்மால மறக்காது. ஆனால் டைம் இல்லை, வாங்கி பாடுறதுக்கும் டைம் இல்லை. அப்படியே அந்த சரித்திர ரூபமாக அப்படியே போயின்னு இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, சித்வே பிபஸ்வ அமிர்தமேவ தேவா, சித்வே பிபஸ்வ அமிர்தமேவ தேவா, அமிர்தமேவ தேவா, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்த தாமோதர மாதவேதி. பதீத பாவன பகவன் நாமகி. புண்டரிகன்னா பார்த்து தான் போடணும். மூர்த்திக்குங்கிற ஒரு புண்டரிகமே கிடையாது. இன்னிலிருந்து தெரிஞ்சுங்கோ. சுவாமியை மூர்த்தி, நீ ஒரு படம், நீ ஒரு மூர்த்தின்னு சொன்னா அவர் அப்படியே தான் இருப்பார். அவர் பகவான்கிற அந்த சப்தம் இருந்தால் தான் புண்டரீகம். சத்குரு ஞானானந்தகிரி பகவானிக்கு, விக்னேஷ பகவான், விக்ன விநாயக பகவானிக்கு, கணேச மூர்த்திக்கு இல்லை. வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம், ஜெய ஆதிபராசக்திக்கு. இப்படிதான் புண்டரீகத்தில் மூர்த்திக்கு அப்படிங்கிற கிடையாது. பகவானுக்கு பகவத் சப்தம், பகவான் பகவான். மூர்த்தி மூர்த்தின்னா மூர்த்தி தான், பகவான்னா தான் பேசுவார். அதனால சின்ன சின்ன ஒரு திருத்தம் நம்ம பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ வரக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ டக்குன்னு சொல்லிடுறது. ஆகையினால பகவத் சப்தம் பஜனைக்கு ரொம்ப முக்கியம். பகவான் பகவான் அப்படிங்கிற அந்த சப்தம் தான். குருநாதால இருந்தாலும் பிரேமிகேந்திர சத்குருநாத மகாராஜுக்கு, சத்குரு மூர்த்திக்கு இல்லை, சத்குருநாத மகாராஜுக்கு, முரளீதர சத்குருநாத மகாராஜுக்கு. இப்படி தான். மூர்த்திக்கின் அந்த சப்தமே கிடையாது. ஹிமகிரி தனயா பத்யம், ஹிமகிரி தனயா பத்யம், ஹேமாச்சல சாப சமுதிதம் தேஜः, கிமபி மஹத்வம் மாத்யம் ஸ்மர்த்தவ்யம் விக்னதிமிரஹரணாய, गिरिराज सुधा सूनुः करिराज वरननः, परिपन्ति गणध्वंसि सुरसेव्यो विराजते, सुरसेव्यो विराजते रे 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 रे
ஜய ஜய சுவாமி ஜய 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 சுவாமி ஜய 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 சுவாமி ஜய ஜய दोषरहित तुरिता सुरवृंद दोषरहित शेषभूषण शैल वारिधि चंद्र पोषित परिजन पुण्य गंगा पोषित अत्रिसुता सुत अनवद्य चरिता त्रिसुता सुत अनवद्य भद्र भक्त भव भयहर मुदिता भद्र भक्त भव रुद्रोदित रुजु मस्तक सगिता शत्रुप सरसिज समुदित विनुता जय जय स्वामी जय जय लंबोदर धीर लावल कंबु सुधा निधि कर्पूर सांब सदा शिव सत्कृति चतुर साम वेद गीत सगलादा चक्रादि सुरगण सर्वोत चरण सात कुंभमणि धिकृत विकृति विरावण धीर नारायण दीत सुकरुणा जय जय स्वामी जय 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 स्वामी जय 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 स्वामी जय जय विघ्नेशं भजरे मानस विघ्नहरं भजरे 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 सिद्धि विनायक भगवान की எப்பயுமே வைஷ்ணவ ஆலயங்களுக்கு போகும்பொழுது கருட பகவானை முதல்ல சேவிக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரா ஆகணும். அந்த வரகூர் சுவாமி வாசல்ல இருக்கக்கூடிய பகவானை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சுவாமியை பாடுறார். ஐயாவால் என்ன பண்ணார், ஒரு சமயம் மாத்ருபூதேஸ்வரர் சேவிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நித்தியம் ஒரு குழந்தை கோவிலுக்கு வருவான் அவரோட. அன்னைக்கு வரல, ஒரு பாம்பு தீண்டிடுத்து. நீலகண்ட மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தையை உயிர் பிழைத்தார் அப்படின்னு, அந்த குழந்தைக்கு பிராணன் வர பண்ணினார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அதே மாதிரியே ஆந்திர தேசத்தில்
ஒரு ஒரு தம்பதி ஒரு பாம்பு கடிச்சிடுத்து அவனை, அந்த கணவனை பாம்பு கடிச்ச உடனே அந்த மனைவி பதறா. இவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது இந்த இந்த கீர்த்தனம் பாடும்பொழுது மேலே ஒரு கருடன் அப்படியா அந்த பாம்பு தீண்டினவன் மேலே அந்த சாயல் வரும்பொழுது படும்பொழுது பிராணன் வந்தது அப்படின்னு சரித்திரம். அந்த கீர்த்தனம் இது. இந்த கீர்த்தனத்தை அடிக்கடி பாடிண்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், விஷ பாதைகள்லேருந்து நீங்கும். அதனால முகாரியில் ரொம்ப அழகான கீர்த்தனம். அமிர்த கலசஹஸ்தம் ஸ்ரீபதேர்யானகேதும் சுரரிபு நிவகாரிம் சோமசூர்யாதி கீதம் அமிதபரம் அசேஷ பிராணினாம் பிராணபூதம் நிகமமய சுபாங்கம் பாவயாப்தகாமம் வைனதேயம் விராஜந்தம் விஷ்ணுவாகனம் உத்தமம் வைகுண்டாஸ்ரயம் ஆம்நாயகாயம் கயாமி காமதோ பிராச்சீனத்துல அடதாளத்துல பாடுறது எல்லாருக்கும் பாடணுங்கிறதுனால ஆதியில பாடிட்டு வரேன். ஸ்ரீ நாராயண வாகன ஸ்ரீ நாராயண வாகன ஸ்ரீ நாராயண வாகன ஸ்ரீ நாராயண ஸ்ரித முனிகன மண்டல பாலனா ஸ்ரித முனிகன பாலனா வீரா மாம் பாலய விவித விஸ்வாலய வீரா மாம் பாலய நாராயண வாகன ஸ்ரித முனிதன மண்டல பாலனோ நாராயண வாகன सकल जग प्राण धायकाय सुर सन्नुत सर्व विनायक विकट सुरारि भुविदारक विश्व विपुल कल्याण विदायक अकलंग शिति कंड आश्रित वैकुंड अकलंग शिति कंड आश्रित वै विकच कमल तुंड विगत मोग कांड विकच कमल तुंड विगत मोग कांड श्री नारायण वागन श्रित मुनि जन मंडल पालना श्री नारायण वागन अशुभ तिमिर चंड भास्कर अशुभ
चंड भास्कर भक्ष भासुर शकीकृत सकला सुर मंजुमणि रसना शेष शुभकर असुर भयंकर अमृत कलशहर असुर भयंकर कुसुमनि जय भार कुर भुजगहर कुसुमनि जय भार कुर भुजगहर श्री नारायण वागनाशित मुनि जनम पालना श्री नारायण वागना निरवधि कामल पराक्रम निरवधि नित्य निर्मल कल धुरदि क्रम नित्य निर्मल कल धुरदि क्रम मुररि पूजरनाब्ध समुब्रमा मुनि नारायण तीर्थ मदिरमा मुनि नारायण तीर्थ मदिरमा अरविंद लोचन अगबंध मोचन सुररिपुशासन सोमर विनयन सुररिपुशासन परिजन पालन पामर वितरण कृत गुरु सेवन गोकुल भवन गोकुल भवन श्री नारायण वागना श्रित मुनि जन मंडल पालन श्री नारायण वागना पाहि वैनदया पक्षिराज भजने मानस विष्णुमाघ भजरे येहि वैनदया मां पाहि वैनदया पक्षिराज भजरे मानस विष्णुमाघ भजरे येहि